இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 19வது நாளுக்கான தயாரிப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இறை அன்பை பெற நாம் இன்றைய நாளிலே காத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே அன்னை எவ்வாறு கருத்தரித்தார், அன்னை மரியாள் மட்டுமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாரா, இல்லை விவிலியத்திலும் வேறு தாய்மார்கள் பெண்கள் பெற்றிருக்கிறார்களா என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சாமுவேல் முதல் புத்தகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அண்ணா ஆண்டவருடைய ஆலயத்தில் அழுகையோடு புலம்பிக் கொண்டிருந்த போது ஏலி அவரிடத்தில் வந்து, என்னம்மா குடிச்சிட்டு வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறியா என்று கேட்டபோது அவர் தனது உள்ளத்தின் அழுகையை, தனது ஆழமான விசுவாசத்தை தந்தை ஏலி இடத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்போது கடவுள் உனக்கு குழந்தை வரத்தை கொடுப்பார் என்று சொன்னபோது அண்ணா ஏற்றுக்கொண்டார். அண்ணா ஏற்றுக்கொண்டு அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த குழந்தையாக இறைவாக்கினர் சாமுவேல் பிறந்தபோது கடவுளுக்கே அந்த வரத்தை, கொடையை முழுமையாக கொடுத்தார். அப்படியாக இறைவன் ஏலி வழியாக சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரமாக, இறைவாக்கினர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக சாமுவேல் இருந்தார் என்பதை நமக்கு முதல் சாமுவேல் புத்தகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சிம்சோனை பற்றிய பிறப்பு அவருடைய தந்தையான மனோவாவுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள், பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீதித்தலைவர்கள் புத்தகம் 13வது அதிகாரம் நமக்கு அழகாக சொல்லித் தருவது போல, மனோவாகுனுடைய மனைவி ஆண்டவருடைய அந்த வானதூதரை சந்திக்க நேரிடுகிறது. சந்திக்க நேரிடும் போது அவர் பயப்படுகிறாள். பயத்தினோட உச்சமாக நான் இறந்து விடுவோனோ என்ற ஒரு வகையான கலக்கம், பயம் அவளை அதிகமாக ஆட்கொள்ள தனது கணவனிடத்தில் சொல்கிறார். கணவன் இவர்கள் இருவரும் இணைந்து ஜெபிக்கும் போது கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அவர் நசரேயனாக இருப்பார், ஒரு முடி கூட அவர் தலையிலிருந்து எடுக்கப்படாது, தலை முடி இருக்கும் வரையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பார் என்று, கடவுளுக்காக தேர்ந்தெடுத்த பாத்திரமாக அவர் இருப்பார் என்பதை நமக்கு நீதித்தலைவர்கள் புத்தகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இவை அனைத்தையும் நாம் பின்புலமாக வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் நாம் நுழையும் போது எலிசபெத்தும் இறைவனுடைய உன்னதமான ஆவியால் தொடப்பட்டவராய் முதிர்ந்த வயதில் ஒரு கருவை தனது கர்ப்பத்தில் தாங்குகிறார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். இப்படியாக சாமுவேலாக இருந்தாலும் சரி, சிம்சோனாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி, ஏன் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் தூய ஆவியினுடைய வல்லமையால் பிறந்தவர்கள். அதனால்தான் இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்க இவர்களால் முடிந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த நல்ல நாளிலே குறிப்பாக குழந்தை வரத்திற்காக இயங்குகின்ற அன்பு சகோதர சகோதரிகள், இந்த ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் நவநாள் எடுத்து கருவுற்றிருக்கிற அன்னை மரியிடத்தில் நீங்கள் வேண்டுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் இந்த ஆண்டு கடவுள் நல்ல ஒரு குழந்தை வளத்தையும் உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆக நாமும் இணைந்து கருவுற்ற அன்னையிடத்தில் நாம் ஏறெடுப்போம். நிச்சயம் அன்னை மரியா நமது ஜெபங்களையெல்லாம் இறைமகன் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். அதன் வழியாக நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.